எல்லாரும் புண்ணியம் செஞ்சு புண்ணியத்தோட போகும். புரியுதுங்களா? அடுத்தபடியா சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்பா, போன ஜென்மத்துல நம்ம அப்பாவை மதிக்கல, புரியுதா? இந்த ஜென்மத்துல நம்ம அப்பாவை மதிக்கணும். போன ஜென்மம் அப்பாவை நம்ம எதுவுமே செய்யல, இந்த ஜென்மத்துல அப்பா நம்ம செய்யணும். அப்போ இங்க சனி உட்கார்ந்து என்ன பண்ணுவார்னா, தகப்பனாதி வர்க்கத்தால எந்த ஒரு ஆதாய அனுகூலமும் இல்லாத மாதிரியா தான் காமிப்பார். பட் ஆனா அதை நம்ம வந்து தலைக்கு எடுக்காம நம்ம செய்ய வேண்டிய கடமையை திறம்பட செய்யணும். ஏன்னா தகப்பனுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டு நம்ம செய்யல, தகப்பனாதி சொத்து நமக்கு வந்து சேரல, தகப்பன் இந்த குலதெய்வத்தை நம்ம வந்து அனுகூலம் கிடைக்கல. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும். அப்பாவை பார்த்துக்கணும், குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி தகப்பனாதி வர்க்கத்தினர் சித்தப்பா பெரியப்பா அது மாதிரி உள்ள நம்ம பேணி காக்கணும். இந்த காலகட்டத்தை அவங்க நம்ம உதவி செய்யணும்.